ஹரே கிருஷ்ணா. தினமலர் ஆன்மீக பக்தர்களுக்கு வணக்கம். கேள்வி என்ன அப்படின்னா, ததாஸ்து அப்படின்ற வார்த்தை ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அவர்களுடைய ததாஸ்துன்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல விளையாகவோ எதிர்வினையாகவோ மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? இதுதான் கேள்வி. வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏனால் சாஸ்திரம் என்ன சொல்கின்றது, வாச்சோ மனோ கர்மனா. வாச்சோ மனோ கர்மனானா நம்மளுடைய வார்த்தைகள் மனதில் ஏற்படக்கூடிய சில சிந்தனைகளுடைய வெளிப்பாடு. அந்த சிந்தனைகளுடைய வெளிப்பாடு தான் அந்த வார்த்தைகள். அந்த சிந்தனையுடைய வெளிப்பாடு என்னாகும், நாளைக்கு செயலாக மாறும். மனதுக்குள்ள யாராவது ஒருத்தருக்கு தீங்கு விளைவிக்க வேண்டும் நினைத்து கொண்டிருக்கோம். அவரை பார்த்தாலே நமக்கு கோபம் வருது. அதை பார்த்தோன்னே வார்த்தைகள் சில நேரம் அவரை துன்பப்படுத்துவதை போல ஏற்படுகின்றது. இப்படியே பண்ணி கொண்டிருந்தோம் அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்கும்? அந்த நபரை நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது ஏதாவது சீரழிக்க வேண்டும்ன்ற செயலிலும் ஈடுபட ஆரம்பிச்சிருவோம். அப்போ அதனால சிந்தனை, வார்த்தைகள், அதுக்கப்புறம் செயல், இது மூன்றுமே ஒன்றுக்கு ஒன்று இணக்கமாக இருக்கக்கூடிய விஷயம். இப்போ வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? வார்த்தைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப பிரியவதாம். கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்லக்கூடிய ஸ்லோகம் என்னன்னா 17வது அத்தியாயம் 5வது ஸ்லோகத்தை சொல்றார். வார்த்தைகள் எப்படி இருக்கணும்ன்றதை கூட சொல்லிக் கொடுக்குறார் அவர். பகவத்கீதையில் நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்குன்றதுக்கு இதுக்கு உதாரணம். அனுத்விக்ன கரம் வாக்கியம் சத்தியம் பிரியதாம் செய்யத். வார்த்தைகள்ன்றது எப்படி இருக்கணும்னா ரெண்டு விதமாக தான் இருக்கணும். சத்தியம் பிரியவதாம் யத். அனுத்விக்ன கர்மகலம் வாக்கியம். வாக்கியம் என்ன பண்ணும்? கர்மாவை நோக்கி போகும். அனுத்விக்னா என்ன? நாம் நினைக்கக்கூட முடியாத விஷயங்களை செய்துவிடும். அப்போ அது எப்படி இருக்கணும்? அது வாக்கியம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா அது சத்தியம் பிரியவதாம் செய்யத். ரெண்டு விதமாக இருக்கணும். சத்தியம்னா உண்மையை பேசக்கூடிய வார்த்தையாக இருக்கணும். பிரியவதாம் யத், அடுத்தவர்களை அவளுக்கு கேட்பதற்கு இனிமையாக இருக்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ இனிமையாக இருக்கு, சத்தியம் இல்லை, அதுவும் வாக்கியமாக எடுத்துக்கொள்ளப்படாது. உண்மையாக இருக்கு, ஆனால் அடுத்தவர்களுக்கு ரொம்ப கசப்பாக இருக்கு, அதுவும் கஷ்டம்தான். அதை சொல்லித்தான் உண்மையை. அப்போ சத்தியம் பிரியவதாம் செய்யத். அப்போ அந்த மாதிரி அடுத்தவர்களை நிந்திப்பதோ அடுத்தவர்களை துன்புறுத்துவதோ அது வார்த்தையினுடைய நோக்கம் இல்லை. ஆனாலும் உண்மையை சொல்லித்தான் செய்ய வேண்டும். அப்போ உண்மையை அவர்களுக்கும் ஏதுவாக அவர்களுக்கு புரியும்படி அவர்களை துன்பப்படுத்தாமல் சொல்ல வேண்டும் அப்படின்றதான் கிருஷ்ணர் சொல்றார். அடுத்த 2 வரிகள் என்ன? ஸ்வாத்தியாய அபியாசயம் செய்யத் வான்மயோ தப்போ உச்சத்தே. வாக்குல தபஸ்யா பண்ணவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, எந்த வார்த்தையை எப்படி பிரயோகிக்கணும், எப்படி பழகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஸ்வாத்தியாய அவன் கற்றுக்கொள்ள வேண்டும், அபியாசம் அவன் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ வார்த்தைகள் எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு பார்க்குறோம், வார்த்தையை ஒன்று சொல்லிட்டோம்னா திருப்பி எடுக்க முடியாது. அடுத்தவர்களை நிந்திச்சிட்டோம், நாளைக்கு அவர்கள் மனசுக்குள்ளே இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த வார்த்தையை தேவையெல்லாம் விட்டுவிடக்கூடாது. அதாவது வார்த்தைகளே வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. வார்த்தைகளை விலை கொடுத்து வாங்க முடியாது, விலை கொடுத்து எடுக்கவும் முடியாது. அப்போ வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? அபியாசம் மற்றும் அது என்ன இருக்கணும்னா தப்பம் பண்ணக்கூடிய வார்த்தைகள் இருக்கணும். தப்பம்னா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை பயிற்சி செய்துவிட்டு கற்றுக்கொண்டு அதன்படி பேசக்கூடிய வார்த்தைக்கு பேர் தப்போயம் அப்படின்னு சொல்றது கிருஷ்ணர். அதனால சத்தியம் பிரியவதாம் ஜெயத். வார்த்தைகள் நல்லபடியாக இருந்தால் ததாஸ்துன்னு அசுரர்கள் சொல்றாங்க. ததாஸ்துன்னு அசுரர்கள் எல்லாத்தையும் சொல்ல போறதில்லை. அதுவும் நம்ம கர்ம வினையை பற்றி தான் இருக்கு. முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும், அசுரர்கள்னா யாரு? தேவ வார்த்தைகள், தெய்வ குரல்னு சொல்லலாம். தேவர்கள்ன்றவங்க யாரு? நம்மளுடைய விஷயங்களை சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள். நம்ம இப்போ உதாரணத்துக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த உதாரணம். தேவர்கள்ன்றவங்க நம்ம ஊர் மினிஸ்டர்ஸ் மாதிரி. நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணீருக்கு ஒரு மினிஸ்டர் இருக்கார், நம்ம எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு மினிஸ்டர் இருக்கார், கல்விக்கு ஒரு மினிஸ்டர் இருக்காங்க, செல்வத்துக்கு ஒரு மினிஸ்டர் இருக்காங்க, நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு மினிஸ்டர் இருக்காங்க, பாதுகாப்புக்கு ஒரு மினிஸ்டர் இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மினிஸ்டராக இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி தெய்வங்களிலும் அவர்கள்லாம் மினிஸ்டர்ஸ் மாதிரி, நம்மளை விட ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள். அவருடைய வேலை என்ன? அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இயற்கை நீதியின்படி எது நடக்கணுமோ எது நடக்கக்கூடாதோ அதை மேற்பார்வை செய்து அதை நெறிமுறைப்படுத்தி அதை செயல்படுத்தக்கூடிய நபர்கள் தான் தெய்வங்கள். அப்போ அசுரர்களுடைய குரல் வருது, ததாஸ்துன்னு விட்டது, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா அது நம்முடைய கர்ம வினையில் இருக்கு. ஏன் நீ எல்லாவதும் நல்லதாக பேசிக்கொண்டிருக்கின்றீர்கள், நல்லதே வீட்டில் நடக்கலை,
நாம் எப்பொழுதும் சில பேர் கெட்டதாக பேசிக் கொண்டிருக்கின்றார், வீட்டு நல்லதாக நடந்து கொண்டிருக்கு, அப்போ எப்போ ததாஸ்துன்னு சொல்லிட்டாங்களா அவங்க? அப்படி அர்த்தம் இல்லை. நம்மளுடைய கர்மவினை இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கு. அந்த கர்மவினையை நெறிமுறைப்படுத்துவதர்கள் தான் தெய்வர்கள், அவருடைய அசரிகள், அவருடைய குரல்கள் அது. அப்ப நாம என்ன பண்ண வேண்டும்? அப்ப நாம எப்பொழுதும் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி சத்தியம் பிரியவதாம் செய்யத், சத்தியத்தையும் அடுத்தவர்களை துன்புறுத்தாமல் இருக்கக்கூடிய வார்த்தைகளையும் பேச பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி பழகிக்கொள்வதும் கற்றுக்கொள்வதும் அதுதான் வான்மயோ தப்போ உச்சத்தே. வான்மயோ தப்போ உச்சத்தேனா வாக்கில் அதுதான் தபஸ்யா என்று பெயர் அப்படின்னு கிருஷ்ணர் முடிக்கின்றார். அப்ப எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நினைத்தோம் என்றால் நல்ல வார்த்தைகள் வரும். நல்ல வார்த்தைகள் வந்தால் நல்ல செயல்கள் நடக்கும். மனசுக்குள்ள நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். எப்படி நல்ல சிந்தனை தானாக வந்துருமா? தானாக வராது. அதற்குத்தான் சங்கம்னு பேர். சத் சங்கம் வைத்துக் கொண்டால் நல்ல சிந்தனை வரும், அசத் சங்கம் வைத்துக் கொண்டால் தீய சிந்தனை வரும். நாம யாரை விரும்புகிறோமோ அதுதான் கிடைக்கும். எனக்கு யாரோட சேரணும்ன்றது நாம தானே முடிவு பண்றோம். இவருடன் சேர்ந்தால் இவர் ஆன்மீகமாக பேசிக் கொண்டிருக்கின்றார், எனக்கு தேவையில்லை. இவருடன் சேர்ந்தால் சினிமாவாக பேசிக் கொண்டிருக்கின்றார், இவர் பரவாயில்ல. இவரோட போனால் அவர் கிரிக்கெட்டாக பேசிக் கொண்டிருக்கின்றார், அவரோட போவோம். அப்போ யாரை நாம் தேர்ந்தெடுக்கின்றோமோ அவர் தான் நமக்கு சத் சங்கம், அசத் சங்கம். அவருடன் சேர்ந்து 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 பழகும் போது நம்முடைய சிந்தனைகளும் மாறுகின்றது. சிந்தனை மாறும்போது வாக்கும் மாறுகின்றது, வாக்கும் மாறும்போது செயலும் மாறும். அப்ப யாரிடம் பழக வேண்டும், யார் நம்ம வாழ்க்கைக்கு தேவை, யார் நமது வாழ்க்கையில் நெறிமுறைப்படுத்துவார்கள் என்ற விஷயத்தை தேர்ந்தெடுத்து அவரிடம் பழகினோம் என்றால் வாக்கும் நல்லபடியாக இருக்கும், மனமும் நல்லபடியாக இருக்கும், செயலும் நல்லபடியாக இருக்கும். ஹரே கிருஷ்ணா.